தள்ளிடாதீங்க, கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாருங்கள். இப்போ வந்து நான் எதை பற்றி பேசுகிறேன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை வந்து மாலை நேரத்தில் வந்து இயற்கை உபாதை கிடைக்க போயிருக்கு. அந்த பிள்ளைய வந்து பலாத்காரம் செய்து சாகடிச்சு நம்ம கைகளை வெட்டி போட்டுட்டாங்க. பிள்ளைய காணாலும் தாய் தகப்பன்னு தேடுறாங்க. தேட முடியாத பட்சத்தில் காவல் நிலையத்தை அணுகுறாங்க. காவல் நிலையத்திலேருந்து இது வந்து பெண்கள் சம்மந்தப்பட்டனால நீங்கள் மகளிர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு விளாத்திக்குளத்துக்கு போகிறாங்க. விளாத்திக்குளத்துலேயுமே டக்குன்னு அந்த கேஸை வந்து டக்குன்னு ஃபைல் பண்ணலை. நீங்கள் பக்கத்துக்கு மறுபடியும் அதே ஸ்டேஷனுக்கு போங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 14 மணி நேரம் சேர்ந்து அந்த பிள்ளைய போய் தேடுறாங்க. பிள்ளை கிடைக்கல. ஆனாலும் தேடினோன்னு கிடச்சிருச்சு. ஆனால் சடலமாக கிடச்சிருச்சு, உயிரோடு இல்லாமல். அப்படி என்ன மக்களே தமிழக ஆண்கள்லாம் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. ஒரு பெண் வந்து ஒரு ஆண் பார்வைக்கு வந்து ஒரு காமமாக தான் தெரியுது தவிர அவளை வந்து ஒரு தாயாக நினைக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு தங்கையாக நினைக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு அக்காவாக நினைக்க மாட்டேங்கிறாங்க. பார்க்குற பார்வையில தான் மக்களை எல்லாம் இருக்குது. அதனால இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும். இன்னும் அடுத்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது மக்களே. எல்லாரும் சேர்ந்து போராடி அந்த பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும்.